இந்தியர்களின் கோத்திர தலைவன் இஸ்ரவேலன். எனவே அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தின் தல புராணத்தை இஸ்ரவேலனின் வாழ்க்கை வரலாற்றோடு ஒப்பிட்டு காணலாம். இந்திரனின் மகளான தெய்வ யானையை வேலன் மணந்ததாக இந்த தல புராணம் கூறுகிறது. இது குறித்து பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் 28வது அதிகாரத்திலிருந்து காணலாம். ஈசாக்கு ரெபேக்கா தம்பதியின் குமாரனான ஏசா கானானிய ஸ்திரீயை மணந்திருந்தான். இது இவர்களுக்கு தலைவேதனையாக இருந்தது. எனவே இஸ்ரவேலனை அவர்களுடைய மாமாவான லாபான் நாட்டிற்கு அனுப்பும் பொழுது, நீ கானானிய ஸ்திரீகளில் பெண் கொள்ளாமல் உன்னுடைய மாமா மகள்களான லேயாள் ராகேல் இருவரில் ஒருவரை பெண் கொள் என்று கூறி அனுப்பினர். இஸ்ரவேலனின் மாமாவான லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தனர். ஒருவள் லேயாள், மற்றொருவள் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையுடையதாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு மிகவும் அழகானவளுமாக இருந்தாள். இஸ்ரவேலன் பெயர்செபாவிலிருந்து கிளம்பி பதான் அராமை அடைந்தவுடன் அங்கே தனது மாமாவின் இளைய குமாரத்தியான ராகேல் ஆட்டு மந்தைகளுடன் அவைகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக கிணற்றண்டையில் வந்திருந்தாள். அவளுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட உதவி அவளை முத்தமிட்டு இவன் சத்தமிட்டு அழுது தான் ரெபேக்காவின் குமாரன் என்றும் அவளது தந்தைக்கு மருமகன் என்றும் கூறினாள். தனது சகோதரியின் மகன் வந்திருப்பதை அறிந்த லாபான் அவனை வரவேற்று அவனை 1 மாதம் அளவும் அங்கே தங்க வைத்தான். பின்பு, நீ என்னுடைய மருமகன் ஆனாலும் உனக்கு சம்பளம் எவ்வளவு வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இஸ்ரவேலன் லாபானின் இளைய குமாரத்தியான ராகேலை மிகவும் நேசித்ததால் அவளுக்காக 7 வருடம் வேலை செய்வதாக கூறினான். இவ்வாறு 7 வருடம் லாபானிடம் அடிமையாக வேலை செய்து 7 வருடம் முடிவில் ராகேலை தனக்கு தருமாறு கூறினான். லாபான் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்து இரவானதும் தனது மூத்த குமாரத்தியான லேயாளை இஸ்ரவேலனிடம் அனுப்பினாள். விடிந்ததும் இதை அறிந்த இஸ்ரவேலன், ஏன் எனக்கு இவ்வாறு வஞ்சகம் செய்தீர்கள்? நான் ராகேலுக்காக அல்லவா உங்களிடம் 7 வருடம் வேலை செய்தேன் என்று கேட்டான். அதற்கு லாபான், மூத்தவளில் இருக்கும் பொழுது இளையவை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல என்று கூறினான். இவ்வாறு ராகேலுக்காக 7 வருடம் வேலை செய்த இஸ்ரவேலனுக்கு தனது மூத்த குமாரத்தியான லேயாளை மனம் செய்வித்தான். இந்த நிகழ்வை குறித்து தான் இந்த திருப்பரங்குன்றம் ஸ்தல வரலாறு குறிப்பிடுவதை நாம் காண்கிறோம்.